வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வறுத்து அரைச்ச மோர் குழம்பு, அதுக்கப்புறம் குடமிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பருப்பு உசிலி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் துவரம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் தனியா ஒரு டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு 3 வரமிளகா, அப்புறம் அரிசி ஒரு 1/4 டீஸ்பூன். இது அதுக்கு பேர் வெந்தய மோர் குழம்பு. ஸோ அதனால் வெந்தயத்தை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் சேர்க்க போகிறேன், லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். நம்ம வெந்தய மோர் குழம்பு அரைச்சி விட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். இது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தய மோர் குழம்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், தேங்காய் ஒரு 1/4 கப். தேங்காவோட ஈரப்பதம் போனால் போதும். அதை நல்லா செவக்க வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்கே நல்லா வறுபட்டுரும் தேங்காய். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்த சாமான்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச விழுதை தயிரில் சேர்த்தாச்சு. தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மோர் குழம்புக்கு தான் நம்ம தாளிக்க போகிறோம். அப்புறம் வெண்டைக்காயை வதக்கி சேர்க்க போகிறோம். அதனால் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு வதக்கி சேர்த்துடலாம். இந்த பக்கம் மோர் குழம்பு சிம்மில் வச்சுருவோம். நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி. தாளிக்கும் போதும் நம்ம சீரகம் தாளிக்க போகிறது கிடையாது. ஏன்னா வெந்தயம் மோர் குழம்பு, அதனால கடுகு ஒரு 2 ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் தாளிச்சிட்டுனா போதும். இந்த பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வெந்தயம் தாளிச்சிடுவோம். அப்புறம் கட் பண்ண வெண்டைக்காய் ஒரு 3 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இது மோர் குழம்புல வறுத்து போட போகிறோம். வெண்டைக்காய் வதங்கி எடுத்து மோர் குழம்புல சேர்த்துடலாம். பாருங்கள், மோரும் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுரைச்சா போதும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய வெந்தய மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக பருப்பு உசிலி பண்ண போகிறோன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அதுக்கு குடமிளகா, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், இது ரெண்டுத்தையும் முதல்ல வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்ப்ரிங் ஆனியனில் ஆனியன் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன், அப்புறம் அந்த இலையை சேர்த்துக்கலாம். குடமிளகா, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ குடமிளகாலாம் வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே என்ன அரைச்சிக்க போகிறோன்னா, நல்லா ஒரு அரை கப்புக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை, லைட்டாக கோர்ஸாக அரைச்சாலே போதும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். வரமிளகா, பொட்டுக்கடலை, உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி. நம்ம இந்த காய்க்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம்.
அப்போ தான் வதங்கும் போது அதில் இறங்கும். இப்போ இந்த பொட்டுக்கடலை, வரமிளகா, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். ஸோ பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து குடமிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கிடுது. இப்போ பொடி பண்ண பொட்டுக்கடலையே சேர்த்துருவோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுப்போம். இதுக்கப்புறம் வந்து வேப்பம்பூ மட்டும்தான் வறுத்து எடுத்துக்கணும் நாம். ஏன்னா வந்து எப்பயுமே சொல்கிறது தான், வேப்பம்பூ நிறைய பேர் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். அது என்னங்க, நாட்டு மருந்து கடையிலலாம் வந்து வேப்பம்பூ கிடைக்கும். இந்த மாதிரி காய வச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்படி உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து வேப்பம்பூ எங்க அமுதூலேயும் இருக்குது. ஆமாம், அந்த நம்பரையும் வேணால் நான் தரேன் உங்களுக்கு. வேப்பம்பூ வேணுங்கிறவங்க நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டிலே மரம் இருந்ததுனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கீழே நல்லா ஒரு வேஷ்டி போட்டிங்கன்னா வேப்பம்பூலாம் விழுந்துடும். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மோரில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு திருப்பி நல்லா புழிஞ்சு எடுத்து காய வைங்க. அடுத்த மறுநாளும் அதே மோரில் போட்டு திருப்பி ஊற வைங்க. நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி காய வைங்க. இந்த மாதிரி 2-3 நாள் பண்ணிங்கன்னா நல்லா காஞ்சி நல்லா கலர், அந்த கருப்பு கலரில் நல்லா மாறி இருக்கும். வேப்பம்பூ கெடவே கெடாது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ கெடவே கெடாது. உங்களுக்கு வீட்டிலே பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கல் மண்ணெல்லாம் இல்லாமல் அந்த டஸ்டெல்லாம் எடுத்துடலாம்ல நாமளே. ஆமாம், அமுதுவில் இருக்குது. நான் அமுது ஆர்கானிக்ஸோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, வேணுங்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிவிடுவோம். வெந்தய மோர் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெந்தய மோர் குழம்பு எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு உசிலி வந்து நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், மோர் குழம்புக்கும் தொட்டுக்கலாம், ரசம் அப்புறம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை பருப்பு ஊற வைக்கல அப்படின்னோடனே நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணுவோம்ல, டக்குன்னு வந்து பொட்டுக்கடலையை போட்டு பண்ணிடலாம் பருப்பு உசிலி. அதனால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வேப்பம்பூ சாதம் கலந்துக்கலாம். அதுக்கு வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் விட்டுப்போம். நிறைய பேர் கூட இந்த கீயோட நம்பர் கூட கேட்டிருந்தீங்க, நெய்யோட நம்பர் கூட, நெய் அந்த ஆயில் நம்பரும் கேட்டிருந்தீங்க. இது வந்து சஞ்சீவன் கீ, சஞ்சீவன் ஆயில் தான். அவங்களுடைய நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தந்துடுறேன். அவங்க பேர் வந்து சபிதா கண்ணன். இப்போ வந்து வேப்பம்பூ சேர்த்துருவோம். 2 கருவேப்பிலை, மிளகு சீரக பொடி கொஞ்சம், அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே வேப்பம்பூவில் உப்பு இருக்கும், நம்ம சாதம் போட போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிருக்கு. வேப்பம்பூ சாதம் ரெடி. வேப்பம்பூ வந்து நம்ம காய வைக்கும் போதே வந்து மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை ஊற வச்சு தான் காய வைக்கிறோம். அதனால் வேப்பம்பூவில் கொஞ்சம் ஊறி இருக்கிறதுனால உப்பு இருக்கும். அதனால் சாதம் கலக்கும்போது அது பார்த்துன்னு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த வேப்பம்பூனை வந்து நீங்கள் லைட்டாக வந்து வறுத்துட்டு அப்படியே வெறுமையை கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு இப்போது. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து வெயில் காலம்லாம் வர ஆரம்பிச்சிருது இல்லையா, ஸோ அடுத்தடுத்து இந்த ஜூஸு அப்படி ஒன்று ஒன்றா வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து நிறையா பழம் ஜூஸ் எல்லாம் வந்து நிறையவே குடிங்க, நல்லது. அதே மாதிரி காலையில் பண்ண அந்த வெந்தய மோர் குழம்பு வந்து ரொம்ப நல்லது, இந்த வெயிலுக்கு ரொம்ப குளுமை. ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஜூஸ் போட்டுடலாம். ஆமாம், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஏன்னா வந்து பசங்களுக்கு அதானே பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி மில்க் ஷேக் தான் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
மத்தியானத்துக்கு வந்து தோசை தான் வாக்க போகிறேன். ஸோ அது தொட்டுக்கிறதுக்கு வெங்காய கார சட்னி பண்ண போகிறேன். அது இப்போவே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அப்புறம் உப்பு, ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து வதக்கலாம் வேண்டாம், அப்படியே பச்சையாக அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 8 பல் இருக்குது, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் 2, உப்பு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர். தண்ணியே விடாமல் இதை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், தண்ணியே விடாமல் நல்லா அரைச்சின்னு வந்துட்டோம். ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இந்த பக்கம் இழுப்ப கரண்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஸோ அந்த கரண்டி ஃபுல்லாக நல்லெண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது மேலேயே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அப்புறம் அந்த எண்ணெயை வந்து சுட 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 இதில் விட்டுடலாம். நல்லா எண்ணெய் காயணும், பத்த காயணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி புகை வரணும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய கார சட்னி வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு இட்லி ஒரு தோசை அப்படி சாப்பிட்ற இடத்துலலாம் ஒரு 2-3 சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வெங்காய கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து அந்த பச்சை வாசனை வந்து நீங்கள் நல்லா நல்லெண்ணெயை வந்து பத்த காய்ச்சி விடுறீங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடும். அது அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிடும். இன்றைக்கி vlog பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி வெந்தய மோர் குழம்பு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெயில் காலம் வந்துடுது, அதனால் வெந்தயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு வந்து குளுமை. அதே மாதிரி இந்த வெங்காய கார சட்னி வந்து இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்ல சுட நீங்கள் வந்து இட்லி வாத்துட்டு இந்த வெங்காய கார சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2-3 இட்லி கூட எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.